வா வா அனு வந்து புடி. என்ன பிடிச்சாதான் உனக்கு ரிப்பன். ரிப்பன் கூட சீக்கிரம். வா வா என்ன புடி. என்ன பிடிச்சாதான் இந்த ரிப்பனை தருவேன். பாத்து ரிஷி. அப்படி தங்கிட்டு வரேன். விழுந்துட்ட பாத்தியா? ஐயா என் ரிப்பன் கிடைச்சிச்சு. நான் ஜெயிச்சிட்டேன். நான் உன்னை விட மாட்டேன். முடிஞ்சா என்ன பிடிச்சு காட்டி பார்க்கலாம். ஓடி வந்ததெல்லாம் போதும். அம்மா நமக்காக காத்துட்டு இருப்பாங்க. இப்ப போலனா திட்டுவாங்க. வா போலாம். சரி வா. இங்க வா. இன்னொரு தடவை இந்த மாதிரி சொல்லாம நாடகத்தை பாரு. எங்க போயிருந்த? இந்த காதல் நாடகத்துல கிளைமேக்ஸ் சீன் வரப்போகுது. எந்திரிமா, உன் காதலன் ராஜாவை நாங்க ஏத்துக்க தயாராயிட்டோம். உண்மையா வச்சிட்டப்பா? ஆமா, உண்மையதாமா சொல்றோம். ஆமா, உண்மைதாம்மா. ராஜா, பைரவி, நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். உன்னை சந்திக்க தான் நான் இங்க வந்தேன். இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் நம்மள பிரிக்க முடியாது. அம்மா இவங்க என்ன சொல்றாங்க? காதலை பத்தி பேசுறாங்க. காதல்னா என்னம்மா? வாழ்க்கைனாலே அதுல காதல் இருக்கும். ரெண்டு உள்ளங்களை சேர்க்கும். ரெண்டு பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரியவே முடியாது. அதுக்கு பேர் தான் காதல். அம்மா, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஏற்படுமா? ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொருத்தர் பிறந்திருப்பாங்க. அவங்கள நம்ம சந்திக்கும் போது தானா காதல் ஏற்பட்டுடும். அப்ப நம்மளோட மனசு உனக்காக கடவுள் அனுப்பியிருக்காருன்னு சொல்லும். உண்மையான காதல் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் கை கூடும். அது மட்டும் இல்லாம இந்த காதலுங்கிறது கடவுள் கொடுத்த தங்கமான பரிசு மாதிரி. மனசுக்குள்ள வைராகியம் உருவாகும். கடைசி வரைக்கும் என்ன கஷ்டம் வந்தாலும் காதலனோட வாழணுங்கிற எண்ணம் வரும். நட்பு மாதிரி தானம்மா? அதை விட கொஞ்சம் ஆழமானது. ரெண்டு ஆத்மாக்களை இணைக்கும். பைரவி, பைரவி, என்னாச்சு பைரவி? என்னை விட்டு போக கூடாது. நீ என்ன தனியா விட்டு போக கூடாது பைரவி. நம்மள எதுக்காக பிரிக்க பாக்குறாங்க? எதுக்காக? என்னை விட்டு தனியா போக உனக்கு எப்படி மனசு வந்தது? நீ என்னோட ஒண்ணா சேரும் போது என்ன மட்டும் தனியா விட்டு போயிட்டியே பைரவி. இல்ல, மாட்டேன். நீ இல்லாத இந்த உலகத்துல நான் தனியா வாழ மாட்டேன். ஒவ்வொரு ஜென்மத்திலே உனக்காக காத்துட்டு இருப்பேன் பைரவி. அம்மா, இவங்க திரும்பவும் பிறப்பாங்களா? நிஜமாவாமா? பொறப்பாங்கம்மா, நிஜமா பொறப்பாங்க. காதல்ல இந்த மாதிரி நடக்கும். உண்மையான காதலை யாராலையும் பிரிக்க முடியாது. அவன் உனக்காக பிறந்திருந்தான்னா மலையை புரட்டி போட்டாவது உன்னை தேடி வந்துருவான். ஒருவேளை அவன் உனக்காக பிறக்கலன்னா உன் பக்கத்துலயே இருந்தாலும் உனக்கு அவன் கிடைக்க மாட்டான். அம்மா, நம்ம ஒருத்தரை காதலிக்கிறோம்னு நமக்கு எப்படிமா தெரிய வரும்? எப்போ நாம நல்லா இருக்கணும்னு நினைப்போம். ஒருவேளை மனசுல காதல் வந்துடுச்சுன்னா அந்த காதலை நல்லா இருக்கணும்னு வேண்டுவோம்.
ஒருவேளை அவன் கிடைக்கலனா கூட அது பெருசா எடுத்துக்க மாட்டோம். அதுதான் காதல். முடிஞ்சது கழுத்தறுப்பு. வா வா போலாம். அம்மா, இந்த காதல்னா என்ன? இவங்க ஏதோ காதல் வசனம் பேசுனாங்களே, அது உண்மையாமா? இத பாருப்பா, இந்த காதல இரு நான் வெளியில போய் காதல பத்தி விளக்கமா சொல்றேன். வா. அம்மா, பானிபூரி வேணுமா? ராட்ன சுத்தவா? சரி போ. ரிஷி, அங்க பாரு. பேபி எங்க இருக்க? பிளே நான் முடிச்சிட்டேன். அதான் பைரவியும் ராஜாவும். நீ என்ன புரியாம பேசிட்டு இருக்க? டிராமா சக்சஸ்ஃபுல் ஆகணும்னா உயிர் கொடுத்து நடிக்கணும். போதும், வீட்டுக்கு போற வரைக்கும் பேசிட்டு இருப்பியா? வாரம் நீ கேர்ள் ஃப்ரெண்ட மாத்திரியா? ஏன் மாத்திரம் என்ன? என்ன பொறுத்த வரைக்கும் பழைய ட்ரெடிஷனல் தான் கரெக்டா இருக்கும். இந்த காதல் கீதெல்லாம் சுத்த வேஸ்ட். என் பாவப்பட்ட புருஷன் இருக்காரே, அவர் எனக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. நான் போற வரைக்கும் வாசல்லே காத்துக்கிட்டு இருப்பாரு. அவங்க பேசுனதை கேட்டல, அவங்க எல்லாம் ஆக்டர்ஸ், நடிக்கிறவங்க. உள்ள அது ஸ்டேஜ், நடிச்சாங்க. உள்ள ரொம்ப பெருசா காதலை பத்தி பேசினாங்கல்ல. இந்த உலகத்துல அந்த மாதிரி காதல் கீதல் எல்லாம் இல்ல. காதலால ஒரு பிரயோஜனமும் இல்ல. டிராமா போட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஸ்டேஜ்ல காதலிக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. நாம என்னடானா அதை உண்மைன்னு நினைச்சு கைய தட்டி பாராட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுல உண்மை என்னன்னா, அவங்க பேசுனதை கேட்டியே, அதுதான். வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது எதுன்னா பணம். சரி விடு, இதுக்கு மேல இதை பத்தி பேச வேண்டாம். நம்ம வீட்டுக்கு போலாம். பிரதீப், தம்பி அவனை கீழே இருக்கு. வா வா, சீக்கிரம் வா, வீட்டுக்கு போகணும். காதல்னு ஒண்ணு இல்லவே இல்ல. வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னன்னா அது பணம் தான். அம்மா சொல்றது உண்மைதான். காதல்னு ஒண்ணு இல்லவே இல்ல. அம்மா, காதல் இருக்கிறது உண்மைதான். நீங்க சொன்னது சரி. ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்த. நல்லா இருமா. நான் நல்லா தானே இருந்தாகணும் அத்த. நான் நல்லா இல்லைன்னா இந்த வீட்டையும் அதோட உங்களையும் யாருத்தே கவனிச்சுக்குவாங்க? என்ன பாத்துக்கிறதுக்கு தான் என்னோட 2 பசங்க இருக்கானுங்களே. ஒன்னு நான் பெத்த மக ராஜு, இன்னொன்னு அவனோட ஃப்ரெண்டு வினு. இவங்க 2 பேரும் எப்பெல்லாம் சேர்ந்து இருக்காங்களோ சந்தோஷமா இருக்காங்க. என்னம்மா, ரொம்ப குளிர்தான். நான் ஷால் எடுத்துட்டு வரவா? வேண்டாம்மா, அவ்வளவு ஒண்ணும் குளிர்ல. ரிஷி, என்ன கோவிலுக்கு போற பொரிய ஏன் சாப்பிடுற? சரி, இந்த பிடிச்சுக்க. ஏன் ஏமல போடுற? நீ ரொம்ப ஒல்லியாவும் பலவீனமாவும் இருக்க. முன்னாலே நான் அங்கேயும் பிடிக்க முடியல, இங்கேயும் பிடிக்க முடியாது. ஓ, இப்படி பார்க்கலாம். முடிஞ்சா என்ன பிடிச்சு காட்டு.